வெல்கம் டு மிஸ்டர் விவி ஸ்குவாட். வழக்கம் போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு த்ரில்லான ஒரு சம்பவத்தை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது நோட்டிபிகேஷனா வரும். நீங்க வீடியோ பாத்துக்கிட்டே இருக்கீங்க ஆனா லைக் பண்ண மாட்டேன். நீங்க லைக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த அடுத்த வீடியோ வந்து ஒரு மோட்டிவேஷனா அமையும். மறக்காம லைக்கும் பண்ணிருங்க. இந்த உண்மையான சம்பவம் எங்க நடக்குது பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில நடக்குதுங்க. அதாவது கிருஷ்ணகிரியில ரூபினிங்கிற ஒரு கண் தெரியாத ஒரு இளம் பெண்ணுக்கு தான் இந்த கொடுமையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த ரூபினிங்கிற பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. அவங்க பேரு நந்தினி. இந்த நந்தினிக்கு அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா போன் வந்துருக்கு. ரூபினிங்கிறவங்க தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லி அவங்களுக்கு கால் வருது. ரூபினியானா இந்த நந்தினியோட ஃப்ரெண்டு. நந்தினிக்கு பாத்தீங்கன்னா இதுல சுத்தமா நம்பிக்கையே இல்லைங்க. காரணம் என்ன பாத்தீங்கன்னா ரூபினி வந்து கண்ணு தெரியல, அவங்க ஒரு போல்டான கேரக்டர், ஒரு நல்ல ஒரு போல்டா பேசுற ஒரு பெண்மணி. அதனால உங்களுக்கு அப்பயே சந்தேகம் வந்துருச்சு, கண்டிப்பா இது கொலையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, இது கொலையா இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் பத்தி முழு விவரமா நம்ம இந்த வீடியோல இப்ப பார்க்கலாம். ரூபினி இறந்துட்டான்னு சொல்லி அவங்க போன் வருது. போன் வந்தோன்னு பாத்தீங்கன்னா இந்த நந்தினி பாத்தீங்கன்னா அவங்க அந்த ரூபினிங்கிறவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா என்ன ஆயிருக்குன்னா ரூபினி வந்து பாத்தீங்கன்னா இறந்த நிலையில கீழே படுக்க வச்சு அவங்களுக்கு அடுத்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரூபினி போனோன்னா அவங்க எப்படி இறந்தான்னு சொல்லி கேக்குறாங்க. கண்டிப்பா அவங்க தற்கொலை பண்ணி இறந்துக்க மாட்டாங்க, அவங்க எப்படி இறந்தாங்க அதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ரூபினி வீட்டார் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா இவங்க தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லி சொல்றாங்க. சரி, தூக்கிட்டான்னு சொல்றீங்களே, அவங்க தூக்குல தொங்கிட்டு இருக்கும்போது யாராச்சும் பார்த்தாங்களா கேட்டா யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இவங்க உடனே என்ன பண்றாங்க, ரூபினி இறந்தது கண்டிப்பா கொலையா இருக்குன்னு நினைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் பண்றாங்க. போலீஸ் எல்லாம் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, விசாரணையும் பண்றாங்க. விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ரூபினி யாரு, ரூபினி எப்படி இறந்தாங்க, இதெல்லாம் பத்தி போலீஸுக்கு விவரமா தெரியும்னு சொல்லிட்டு விசாரணைய தொடங்குறாங்க. விசாரணை தொடங்கும் போதுதான் தெரிய வருது ரூபினிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கண் தெரியாத ஒரு இளம் பெண்ணு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா அவங்க 2 பேரும் மட்டும் தான் தெரியாங்க. அம்மா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு, அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இறந்துருக்காங்க. இறந்தோன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து தனியா தான் இருந்திருக்காங்க. யாரு, இந்த ரூபினிங்கிற பெண்ணு. அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு அடிக்கடி போயிடுவாங்க. அதே ஊர்ல தான் பாத்தீங்கன்னா அன்பழகன்கிறவங்க இருந்திருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூபினி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தான் இருந்திருக்காரு. இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா இந்த ரூபினிங்கிற பெண்ணுக்கு கண்ணு தெரியாத பார்த்துட்டு ரூபினிங்கிற பெண்ணை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அதிகமா பிரைவேசி இருக்கிறதுனால தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரூபினிட்ட போய் இவர் பேசிட்டு இருந்திருக்காரு. பேசிட்டு அவங்கள லவ் பண்ணிருக்காரு. லவ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பெண்ணை லவ் பண்ண வச்சுட்டு இந்த அன்பழகன் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரூபினி பெண்ணை யூஸ் பண்ணிருக்காங்க. அதிக முறை ஆள் அந்த இடத்துல வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட பாத்தீங்கன்னா தொடர்புல இருந்திருக்காரு. இதனால பாத்தீங்கன்னா அவங்க 3 முறை பாத்தீங்கன்னா கர்ப்பமாகி அந்த கர்ப்பத்தையும் கலைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து ரூபினியோட அப்பாவுக்கு தெரிய வருது. அவரோட அப்பாவுக்கு தெரிய வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த இதுக்கு மேல விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க பஞ்சாயத்தார், அந்த பஞ்சாயத்து பண்ணுவாங்களா பெரிய ஆளு, அவங்களுக்குலாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்தை கூட்டுறாரு. கூட்டி அந்த பஞ்சாயத்துல முடிவு எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு திருமணம் நடத்தி, அதாவது அவங்களுக்கு திருமணம் 2வது திருமணம் நடத்துறாங்க. நடத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த ரூபினிய அன்பழகன் வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறாங்க. அன்பழகன் வீட்டுக்கு போயிட்டு அங்க போனா பாத்தீங்கன்னா ஏற்கனவே அன்பழகனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அங்க அவருக்கு 2 குழந்தை வேற இருக்கு. அன்பழகன் பண்ண முதல் மனைவி யாருன்னு பாத்தீங்கன்னா அன்பனோட சொந்த அக்கா, அவங்களோட மூத்த பொண்ணு தான் இவரு கல்யாணம் பண்ணியிருக்காருங்க. இந்த கல்யாணம் பண்ணதே தெரியாது ரூபினிக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அந்த ரூபினி என்ன பண்றாங்க, அன்பழகன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க அவங்களுக்கு நிறைய கொடுமை நடந்திருக்கு. ரூபினி பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா ரூபினிங்கிற அவங்கள தனியா தான் ஒரு சின்ன வீடு கட்டி அந்த வீட்டுல தங்க வச்சிருக்காங்க. தங்க வச்சது மட்டும் இல்லாம அன்பழகன் என்ன பண்ணிக்காரு பாத்தீங்கன்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், ஆனா நீ எனக்கு மனைவி கிடையாது, நீ எங்க வீட்டு வேலைக்காரிதான் சொல்லிட்டு அவங்களுக்கு துணி துவைக்கிறது, அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பண்ணணும், சமையல் பண்ணணும், இதான் உன்னோட வேலைன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நான் உனக்கு தனியா வீடு கட்டி கொடுத்தேன்ல, அதுக்கு வாடகை இல்லாம நீ எனக்கு நீ வாடகை தரணும், அதெல்லாம் நீ தரக்கூடாதுன்னா நீ இது மாதிரி இந்த வேலையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க தங்க வச்சுட்டு கொஞ்ச நாள் அங்க இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல அன்பழகன் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, நீ என் மனைவி கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஆனாலும் அதுக்கப்புறமும் அவருக்கு எப்பப்பெல்லாம் ஆசை தோணுதோ அப்பெல்லாம் மனைவின்னு சொல்லி பேசி அவங்களோட திருப்பியும் தொடர்புல இருந்திருக்காரு இந்த அன்பழகன். இந்த நேரத்துல கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அன்பழகன் நிறைய தடவை பிரச்சனை பண்ணிட்டு, இதனால ரூபினி என்ன பண்ணி கோவப்பட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, இது மாதிரி போயிட்டு இருந்திருக்குங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அன்பழகன் வீட்டு சைடு இருந்து ரொம்ப டார்ச்சர் அதிகமாயிட்டே இருந்திருக்கு. ரூபினிக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா ரூபினி இறந்துட்டான்னு சொல்லிதான் போன் பண்ணி சொல்லியிருக்காங்க.
இந்த நிகழ்வெல்லாம் போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கும் புரிய வருது கண்டிப்பா இது ஒரு கொலையா தான் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்றாங்க போலீஸார், இதை வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண போனுச்சுன்னா 5 நாள் கழிச்சுதான் நம்மளுக்கு அதோட ப்ரூஃப் எல்லாம் வரும். எப்படி இறந்தாங்க, அவங்க என்ன தூக்கு போட்டுக்கிட்டாங்களா இல்ல கொலை பண்ணிட்டாங்களா சொல்லி நம்மளுக்கு தெரிய வரும். இப்ப கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் போயிட்டு தான் இருக்கு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா பாத்தீங்கன்னா அன்பழகன் ஃபேமிலி எல்லாத்தையும் இப்ப அரெஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதாவது இந்த அன்பழகங்கிற ஒரு ஐயோக்கிய பண்ண ஒரு வேலையால இந்த கண் தெரியாத இந்த பெண்ணு இன்னைக்கு இறந்திருக்காங்க. எவ்வளவு ஒரு கேடு கெட்டவனா இருந்திருப்பான். கண் தெரியாத பெண்ணை ஏமாத்தினது மட்டும் இல்லாம அவங்க 2வது திருமணம் பண்ணிட்டு போயிட்டு அங்கேயும் அவங்களுக்கு இவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கான். அதாவது பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளவு தடவை அடிச்சிருக்கான். அவங்க ஏதாச்சும் ஒரு வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டா அவங்க சூடு வச்சு அவ்வளவு கொடுமை. அதாவது ஒரு பெண் என்ன கொடுமையா அனுபவிக்க, ஒரு பெண் வந்து எவ்வளவு கொடுமையா அனுபவிக்க கூடாதோ அந்த கொடுமையெல்லாம் இந்த அன்பழகன் பண்ணியிருக்கான். அன்பழகன் மட்டும் பண்ணல, அன்பழகனோட முதல் மனைவியும் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஒரு பெண்ணு தான். ஆனா அந்த பெண்ணு இன்னொரு பெண்ணை இவங்களுக்கு காயப்படுத்திருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க இந்த உலகம் எவ்வளவு கேடு கெட்டதா இருக்குதுன்னு. ஓகே, இந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு பிடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் விக்கி.